विघ्नोपशान्तके ममोपाक्तसमस्तदुर्दक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं रमादेवी सहित सत्यनारायण स्वामी पूजा संपूर्ण सांगबलसिद्ध्यर्थं सत्यनारायण पूजान्ते कथाश्रवणं कथा சொல்ல போறேன். சத்யநாராயண விரத மகாத்மியம் 1வது அத்தியாயம். ஒரு புண்ணியகாலமாகிய நன்னானில் சௌனகாதி மகரிஷிகள் நைமிஜாரண்ய வனத்தை அடைந்து அங்கு வீற்றிருந்த சூதபுராணிகரை நோக்கி நமஸ்கரித்து, ஓ மகாத்மாவே, பூலோகத்தில் ஜென்மித்த ஓர் மனிதன் தான் கோரிய தனம், தானியம், பசு, புத்திர, ஸ்வர்க்கம், மோட்சம் முதலாகிய நற்பலன்களை அடைய வேண்டுமானால் எவ்விரதத்தை அனுஷ்டித்து அதன் பலனாக சித்தியடையலாம்? அதை எங்களுக்கு தயவு கூர்ந்து திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு சூதபுராணிகர் சொல்வதை தொடங்கினார். ஓ சௌனகாதி மகரிஷிகளே, நீங்கள் என்னை கேட்டபடியே முன்னொரு நாள் நாரத மகரிஷியானவர் ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தியை நோக்கி கேட்டார். அப்படி கேட்ட நாரதருக்கு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி திருவாய் மலர்ந்தருளிய ஓர் மகாவிரதத்தின் மகிமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாவதானமாக கேளுங்கள் என்று சொல்லுகிறார். ஓ மகரிஷிகளே, முன்னொரு காலத்தில் யோகசிரேஷ்டரான நாரதர் யோகானுகிரகம் செய்ய எண்ணின சகல லோகங்களையும் சுற்றி சஞ்சரித்து மனுஷ்யலோகமடைந்து அங்கு ஜென்மித்து இருக்கும் பாவ கர்ம குரூர ஆத்மாக்களை கண்டு இப்படி கஷ்டப்படும் பாவ ஜென்மங்களை உபாயத்தினால் தீர்த்து சகல ஜீவிகளாயும் மடு வெறுப்பில்லாதவர்களாயும் செய்யலாம் என்று எண்ணினவராய் நாரதர் உடனே விஷ்ணுலோகத்திற்கு சென்று அங்கு நிர்மல ஸ்படிகமாய் 4 கரங்களில் சங்கு சக்கர கதாயுதரனாய் விளங்குகின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தியை பார்த்து தண்டம் சமர்ப்பித்து, மகாபிரபோ, அநாதரக்ஷகா, ஆபத் பாந்தவா, உமது திருவடிகளே சரணம் என்று ஸ்தோத்திரம் செய்து நின்றார். நாரதரை ஸ்ரீ மகாவிஷ்ணு பார்த்து, ஓ நாரதா, நீ வீர் இங்கு வந்த காரணம் யாது? எதை கோரி இங்கு வந்தாய்? அதனை நமக்கு கூறுவாயாகில் உமது அபீஷ்டத்தை பூர்த்தி செய்கிறேன் என்றார். உடனே நாரதர், சுவாமி, பூலோகத்தில் சகல ஜனங்கள் நானாவித துக்கம் அனுபவித்து கொண்டு பாபகர்மங்களால் பாதைப்படுகிறார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட துக்ககரமான பாபகர்மங்கள் அம்மனுஷர்களை நாடாமல் இருக்க ஏதாகிலும் உபாயம் இருந்தால் அதை அருள் புரிய வேண்டும் என்று நாரதர் கேட்டனர். அதற்கு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, ஓ நாரதா, நீ கேட்டபடி மானிடர்கள் கிளேசமின்றி உஜ்ஜீவிக்கும்படியான சத்யநாராயண விரதம் என்றும் ஓர் விரதம் உண்டு. அவ்விரதத்தை கிரமப்படி அனுஷ்டித்தால் சகல துக்கங்களையும் போக்கடித்து இகலோகத்தில் சகல சுகானுபவங்கள் பெற்று பிறகு மோட்சம் அடைவார்கள் என்று நாரத முனிவருக்கு சொல்லினர். அதை கேட்ட நாரதர் சந்தோஷித்தவராய் விஷ்ணுவை பார்த்து, ஓ புண்டரீகாட்சா, நாங்கள் என்பால் கருணை கூர்ந்து திருவாய் மலர்ந்தருளிய மகாவிரதத்தின் பலன் எப்படி, அதை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும், அவ்விரதத்தை இதற்கு முன் யாரால் அனுஷ்டிக்கப்பட்டது, எந்த காலத்தில் எந்த சமயத்தில் அனுஷ்டிக்கப்பட வேண்டும், இதனை தயவு கூர்ந்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டனர். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி, ஓ நாரதா, அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் துக்கசோகாதி சாந்தியும் தனதான்ய விருத்தியும் சௌபாகியமும் சந்தானமும் சர்வ ஐக்கியமும் உண்டாகும். ஆகையால் இந்த விரதத்தை அவசியம் ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும். எப்போதாகிலும் எந்த மாதத்திலாவது ஒரு நாள் பௌர்ணமி என்று பக்தி ஸ்ரத்தையுடன் சாயங்காலத்தில் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதனன்றியும் பிராமணர்கள் பந்துஜனங்கள் முதலாளர்களுடன் கூடி பலகாரங்கள், பழவகைகள், பால், தயிர், நெய், தேன் முதலிய வைத்து இவைகளை நெய்வேதம் வைத்து பூஜிக்கவும். பிறகு பிராமணர்களுக்கு தட்சிணை தாம்பூடாதிகள் கொடுத்து பந்துஜனங்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தின் கதையை சிரவணம் செய்து நைவேத்திய பொருள்களில் கொஞ்சம் புசித்து சத்யநாராயண சுவாமி ஸ்மரணை பூர்வமாக வாத்திய கோஷங்கள் முழங்க வீடு சேர வேண்டும். இப்படி மானிடர்கள் விரதம் அனுஷ்டித்தால் இஷ்டசித்தி அடைவார்கள். இதுவுமின்றி கலியுகத்திற்கு இந்த சத்யநாராயண விரதம் கோரிய பலனை கொடுக்கக்கூடியது என்று நாரதருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு திருவாய் மலர்ந்தினார். அதை உமக்கு சொன்னேன் என்று சூதபுராணிகர் சௌனகாதிரிகளுக்கு சொன்னார். இதுவரையும் சொன்னது முதல் அத்தியாயம். இப்போ சொல்ல போகிறது 2வது அத்தியாயம். மாதம் மும்மாறு பெய்து நாடு எங்கும் செழித்து ஓங்கி ரமணீயமானதாகிய காசிப்பட்டணத்தில் தரித்திரவானாகிய ஓர் பிராமணன் இருந்தான். அன்னவன் பசியின் கொடுமையால் மெலிந்து பிரதிதினம் பூமியில் சஞ்சரித்து கொண்டிருக்க அந்த ஏழை பிராமணனை நோக்கி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி கிழப்பிராமண வேடம் கொண்டு அந்த ஏழை பிராமணனுக்கு பிரத்யட்சமாய், ஓ பிராமணரே, தரித்திரவானாய் துக்கத்தை அனுபவித்து கொண்டு நீ ஏன் பூமியில் சஞ்சரிக்கிறாய், அதை விவரமாக எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டனர். இந்தபடி கவள வேஷதாரியாகிய ஸ்ரீமன் நாராயணன் கேட்டதும் தரித்திரவானாகிய ஏழை பிராமணன், ஐயா, நான் மிகவும் தரித்திரவான், ஆகையால் பசியின் கொடுமை பொறுக்காமல் அலைகிறேன்.
ஐயா புருஷோத்தமரே, இந்த தரித்திரம் நீங்க உங்களுக்கு ஏதேனும் உபாயம் தெரிந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். உடனே ஸ்ரீமன் நாராயணாயக கிழப்பிராமணன் சொல்லுகிறார், ஓய் பிராமணா, சத்யநாராயணன் என்னும் திருநாமமுடைய மகாவிஷ்ணு கோரிய வரங்களை கொடுத்து ரட்சிப்பார். ஆகையால் மனுஷ்யன் எந்த விரதத்தை அனுஷ்டித்து துக்கசாகரத்தை நீக்குவானோ அப்படிப்பட்ட விரதத்தை நீர் அனுஷ்டித்து சுகமடைவா என்று அவ்விரதத்தின் விருத்தாந்தமெல்லாம் விவரமாய் தெரிவித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் மறைந்தார். உடனே அந்த ஏழை பிராமணன் அவ்விரதத்தை அனுஷ்டிக்க எண்ணங்கொண்டு அன்றிரவு தூக்கமின்றி ஏகாகிர சித்தனாய் எழுந்து சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்க பிரயத்தனப்பட்டு அது நிறைவேறுவதற்கு பொருள் வேண்டி ஆங்காங்கு யாசிக்க அன்று விசேஷ பொருள் அகப்பட்டது. அதை கொண்டு தனது பந்துக்களுடன் தானும் ஏகமாய் சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்து முடித்து அந்த விரத மகாத்மியத்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் திருவருளாலும் சகல துக்கங்களையும் தரித்திரத்தையும் போக்கிக் கொண்டு சகல சம்பத்தை அடைந்தார். அன்று முதல் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சத்யநாராயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர் செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி அந்த பிராமணர் வீட்டு வாசலில் விறகு விற்க வந்து அது பசியின் தாகத்தால் விறகை அவர் வீட்டு திண்ணையில் வைத்துவிட்டு பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ பூஜை நடக்கின்றது, பூஜை முடிந்து என்னவென்று கேட்கலாம் என்று திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். அந்த பிராமணர் பூஜையை முடித்து கொண்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க வந்து கொண்டிருந்தார். அந்த விறகு வெட்டியை பார்த்து, ஏனப்பா, என்ன வேண்டும் உனக்கு, இந்த பிரசாதம் எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். உடனே அந்த விறகு வெட்டியானவன், சுவாமி, எனக்கு தாகமாயிருக்கிறது, தாங்கள் அனுஷ்டிக்கப்படும் இவ்விரதத்தின் மகிமை என்ன, இதனால் என்ன பயன் கிடைக்கும், இவை யாவும் அருள் புரிந்து எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான். உடனே அந்நாராயணன் திருவுள் பெற்ற பிராமணர் சொல்லுகிறார், அப்பா விறகு விற்பவனே, இந்த விரதம் சத்யநாராயண விரதம் என்பார்கள். இதை அனுஷ்டிப்பதால் சகல சம்பத்துக்களை அடையலாம். இவ்விரதத்திற்கு எனக்கு தனதானிய சம்பத்துகள் உண்டாயிற்று என்று சொல்லியதும் விறகு விற்பவன் கேட்டு சந்தோஷித்தவனாய் அவ்விரதத்தை செய்யும் முறைகளை தெரிந்து கொண்டு அங்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை புசித்து தனது இருப்பிடமாகிய ஊருக்கு சென்று சத்யநாராயண சுவாமியை மனதில் ஸ்மரித்து இன்று விறகு விற்பனையில் எவ்வளவு பொருள் கிடைக்குமோ அதை கொண்டு விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சங்கல்பித்து விறகுகளை தலையில் தூக்கி கொண்டு பட்டணத்தில் தனவந்தர்கள் உண்டான இடத்திற்கு விறகுகளை விற்க அன்று 2 பங்கு அதிகமாய் பணம் சம்பாதிக்கப்பட்டவனாய் மிக சந்தோஷமடைந்து அப்பொருள்களை கொண்டு பழம், சர்க்கரை, நெய், மாவு, தயிர், தேன், கோதுமை மாவு முதலியவைகள் வாங்கி கொண்டு தனது வீடு சேர்ந்து அன்று தனது பந்துமித்திரர்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து முடித்தான். அவ்விரத மகாத்மியத்தால் விசேஷ பொருள், தனம், சம்பத்து இவைகளை நிறைய அடைந்து இகலோகத்தில் சுகானுபவங்களை அனுபவித்து பிறகு சத்தியலோகம் அடைந்து மோட்சமடைந்தான். 2வது அத்தியாயம் முடிந்தது. 3வது அத்தியாயம். சூதர் மேலும் கூறுவார், உல்காமுகன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அறிவு, வாய்மை, புலனடக்கம் எல்லாம் உள்ளவன். தான தர்மாதிகளை செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான். அவன் மனைவி சத்யநாராயண விரதம் செய்து வந்தாள். அங்கு வணிகன் ஒருவன் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என வினவினான். சந்தான சம்பத்துகளை விரும்பி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் பதிலளித்தான். வணிகனும் தனக்கும் புத்திரபாகியம் உண்டானால் இதனை செய்வதாக நேர்ந்து கொண்டான். 10வது மாதம் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. சத்யநாராயண பூஜை செய்ய தூண்டிய மனைவியிடம் பெண்ணுக்கு விவாகம் நடந்த பிறகு அதை செய்வதாக சொன்னான். காலாகிரமத்தில் அவளுக்கு விவாகமும் நடந்தது. வணிகன் பூஜையை மறந்தே போனான். பின் ஒரு சமயம் தன் மருமகனுடன் வாணிபத்தை முன்னிட்டு ரத்னசாகர நகரம் சென்றான். பகவானும் பிரார்த்தனையை நிறைவேற்றாததனால் அவனுக்கு துக்ககரமான சம்பவம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்துவிட்டு அரசனை காணச் சென்று அங்கு தங்கினான். அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய சொத்துக்களுடன் காவலருக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து திருடிய பொருளை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான். காவலர்கள் அங்கு வந்து இவ்விருவரையும் திருட்டுச் சொத்துடன் பிடித்து அரசனிடம் அழைத்துச் சென்றார்கள். அரசன் இவர்களை சிறையிலிட்டான். வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருள்களையும் களவு கொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தார்கள். மகள் பகல் முழுவதும் வெளியில் அலைந்து கிடைத்ததை தின்று காலம் கழித்தாள். ஒரு நாள் அவள் ஒரு பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையை பக்தியுடன் கண்டு
பின்னர் கதையை கேட்டு பிரசாதத்தை புஜித்து மகிழ்ந்தவளாய் வீடு திரும்பி அன்னையிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவள் மனமகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கேற்றவாறு சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். அப்படியே விடுதலை செய்யப்பட்ட அவ்விருவரும் அரசன் தந்த மிகுந்த பொருள்களுடன் தன் கிரகத்திற்கு திரும்பி வந்து சுகமாக வாழ்ந்தனர். 3வது அத்தியாயம் முடிந்தது. 4வது அத்தியாயம். வணிகன் பிராமணர்களுக்கு தட்சிணதாம்பூலம் கொடுத்து ஓடம் ஏறி தன் நகருக்கு சென்றான். கொஞ்ச தூரம் சென்றதும் பிரம்மச்சாரி வடிவில் சத்யநாராயண தேவர் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று அவனை கேட்டார். வணிகனும் பணத்தை திருட எண்ணுகிறாயா? அங்கிருப்பது எல்லாம் கொடியும் இலைகளுமே என்பது பதில் சொன்னான். இந்த கடும் சொல்லை கேட்ட பகவானும் அவ்வனமே ஆகுக என்று கூறி அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளிச் சென்று நின்றார். வணிகன் பின்னால் ஓடத்தில் கொடிகளும் தழைகளுமே இருக்க கண்டு வருந்தினான். அப்பொழுது மருமகன், இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரையே சரணடைவோம் என்றான். அதை கேட்ட வணிகன் பிரம்மச்சாரியிடம் சென்று வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான். அவன் துதியை கேட்ட பகவானும் தகையினால் அவன் விரும்பியபடி செய்து பின் மறைந்து போனார். பின்னர் தன் நகர் சென்றதும் தன் வீட்டிற்கு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்த வணிகன் மனைவியும் மகளும் அவர்களை வரவேற்கும் எண்ணத்துடன் அங்கு வந்தனர். அந்த பரபரப்பில் மகள் பகவத் பிரசாதத்தை ஸ்வீகரிக்க மறந்துவிட்டால். இந்த அபச்சாரத்தால் பகவான் வெகுண்டு மருமகனுடன் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாத அனைவரும் வருத்தமுற்றனர். மகள் தன் கணவன் பாதரட்சையை கண்டு அதை எடுத்து வைத்து கொண்டு கணவன் மூழ்கிபடி தானும் நீரில் மூழ்கிவிட விழைந்தனள். வணிகன் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான். அஷ்டமயம் இறைவன் அசரீரியாய் கூறுவார், வணிகனே, உன் மகள் தான் செய்த பூஜையின் பிரசாதத்தை உட்கொள்ள மறந்துவிட்டால். இது பெருத்த அபச்சாரம். இவள் பிரசாதம் ஸ்வீகாரம் செய்து கொண்ட பின் தன் கணவனை காண்பாள் என்று அவ்வாறே அவள் வீடு சென்று பிரசாதத்தை புசித்துவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவன் இருக்க கண்டு மகிழ்ந்தாள். பிறகு அனைவரும் கிரகம் சென்று பௌர்ணமி ஆசையிலும் சங்கராந்தி தினங்களிலும் சத்யநாராயண பூஜையை பக்தி ஸ்ரத்தையுடன் செய்து ஐகிக ஆமுஷ்மிக பலன்களை பெற்று உய்ந்தனர். 4வது அத்தியாயம் முடிந்தது. 5வது அத்தியாயம். சூதர் மேலும் கூறுவார், முனிஸ்ரேஷ்டர்களே, மேலும் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். துங்கத்வஜன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். மக்களை பரிபாலித்து வருவதில் ஊக்கமுள்ளவன். அவன் ஒரு சமயம் கானகம் சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிய பின் ஓர் ஆலமரத்து அடிவாரத்துக்கு வந்து தங்கினான். அங்கு ஆயர்குல பெருமக்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மிக்க பக்தி ஸ்ரத்தையுடன் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் பூஜை முடிந்ததும் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை சமர்ப்பித்தனர். அரசன் அதை உதாசீனம் செய்துவிட்டான். உடனே அவனுடைய 100 குழந்தைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய தனதான்யாதி சம்பத்தும் அழிந்து போயிற்று. பின்னர் சத்யநாராயணனுடைய கோபத்திற்கு தான் ஆளானதை உணர்ந்தான். உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து வந்து ஆயர்களுடன் தானும் நியமத்துடன் பூஜை செய்யலானான். ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்போல் பிள்ளைகளையும் தனதான்யாதி செல்வங்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்தான். ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தையும் சிரவணம் செய்பவன் சுவாமியின் அனுகிரகத்தை பெறுவாள். ஏழ்மை விலகும். சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான். பயம் நீங்கும். விரும்பிய அத்தனையும் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. கலியுகத்தில் ஸ்ரீ சத்யநாராயணர், சத்யதேவர், சத்யர், காலதேவர் என்று பலவாறாக இவர் அன்புடன் அழைக்கப்படுவர். இந்த கதாசிரவணம் செய்வர்கள் பாவங்களை அனைத்தும் போகும். இதில் ஸ்ரீ சத்யநாராயணை பூஜை செய்ததாக சொல்லப்பட்டவர்களது மறுபிறப்பையும் சொல்வேன் கேள்வீள். சதானந்தன் என்னும் அந்தணன் குஜேலராக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருள் பெற்று இருந்தான். விறகு விற்பவன் ஸ்ரீ குகப்பெருமானாக பிறந்து ஸ்ரீராமனுடைய பரமானுகிரக பாத்திரமானான். உல்காமுகன் தசரதனாக பிறந்து ஸ்ரீ ரங்கநாதரது திவ்ய கடாட்சம் பெற்று முக்தியடைந்தான். வணிகன் மோரத்வஜனாக பிறந்து தன் உடலிலும் பற்றில்லாதவனாய் பிராமணனுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சலோகம் போனான். துங்கத்வஜன் நால்முகனானான். இந்த விரதத்தை செய்கிறவர்களுக்கும் யாராவது விரதம் அனுஷ்டித்தால் அதை பார்ப்பவர்களுக்கும் அல்லது இந்த கதையை யாவது கேட்பவர்களுக்கும் ஸ்ரீ சத்யநாராயணன் அருளால் சகல பாபங்களும் நீங்கி சுவாமியின் அருள் கிட்டும் என்பது உண்மை. சத்தியமேவதையதே என்பது போல் நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை கிட்டும் என்பது உண்மை. 5வது அத்தியாயம் முடிந்தது. எல்லா